நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தான் படு சூப்பராக உள்ளது, மிக அற்புதமாக உள்ளது. மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸு மார்ச் மாதமே புக் பண்ணிட்டாங்க. சாமி நீங்கள் தான் வந்தோம், கிரகப்பிரவேசம் நீங்கள் தான் வந்து பண்ணித்தரணும். எங்கே காரைக்குடியில் சிவகங்கை பக்கத்தில் ஒரு 60ஆம் கல்யாணம், அதை வந்து மார்ச் மாதமே புக் பண்ணிட்டாங்க. சாமி நீங்கள் தான் செட்டியார் விட்டு நீங்கள் தான் சாமி வரணும். அதே போல் இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது இல்லங்களிலே மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேறும். நித்திய மங்கள வைபவங்கள் நடைபெறும். சிறப்பான முறையில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இதெல்லாம் வீட்டில் வச்சு செய்கிறது தான் விசேஷம். நான் திருக்கடையூர் போகிறேன், உங்கள் வீடுகளில் அந்த மந்திர ஒலி கேட்கணும், அந்த ஹோம புகை உங்கள் வீட்டில் படணும். அப்போ இந்த மாதிரி மங்கள விசேஷங்கள், சாந்தி அபிஷேகம், பிராயச்சித்தம், சாந்தி அபிஷேகங்கள், இதெல்லாம் வீட்டில் செஞ்சுக்கிறது விசேஷம். அப்போ இந்த மாதிரியான விசேஷங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் குடும்பத்தில் நிறைய மங்கள விசேஷங்கள், ஒரே கல்யாணமாக இருக்க போது. மொய் எழுதுறதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும், கவரில் போட்டு வைக்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு மங்கள விசேஷங்கள் கைகூடும். உங்கள் வீடுகளில் கூட ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதுக்கோ, ஒரு ஜாதக ரீதியாக நிறைய அன்பர்கள் மட்டும் கேட்குறது உண்டு. சாமி ஒரு ஆவணி மாதம் ரொம்ப நாளாக ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஹோமம் பண்ணலாம் சாமி? அப்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த ஹோமம் பண்ணுங்கம்மா, இவ்வளோ தூரம் செலவாகும், இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது உண்டு. அப்போ அதை போல் யாக வேள்விகள், பூஜைகள், இதெல்லாம் மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நல்ல முறையில் இருக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, குறிப்பாக இந்த சூரியனுடைய ஆதிக்கம், பூமி சார்ந்த தொழில்கள், க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, குவாரிகள் எடுத்து நடத்தக்கூடியவங்க, எம்சாண்ட் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது நடத்த முடியல சாமி, நான் கொஞ்சம் கடன் ஆகிட்டேன், நான் விட்டுட்டேன் சாமி, யாராவது லீஸு கேட்டால் கூட நான் கொடுத்துடலாம். இதெல்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட அன்பர்கள் வராங்க சிம்ம ராசியில். அப்போ இல்லைன்னா யாராவது ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சா கூட பரவாயில்ல சாமி, இல்லை எனக்கு இடம் இருக்குது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்க சொல்லுங்கள் சாமி. அப்போ அந்த மாதிரி தொழில், பூமி சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களாக இருக்கலாம். தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்மராசி என்பர்களே, அதே போல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆடிட்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணக்கூடியவங்க, கணக்கு வழக்குகள் சரிபார்க்கக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், பொதுவாக ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான்,
எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைட், பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த மாநிலமாக இருக்கலாம், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். சாமி நீங்கள் இவ்வளோ நன்மையாக நம்பிக்கையாக சொல்கிறீங்களே, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா, அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும், அதுக்கு உங்கள் தலையெழுத்து தான் பார்க்கணும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். சிம்ம ராசி நேயர்கள், சரி, உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும்? உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே, வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. நிறைய அரசு அதிகாரிகள் பந்தாட போகிறார்கள். இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு தூக்கி கிடாசுவாங்க, சம்மந்தமே இல்லாமல். நிறைய இப்போ நம்ம போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஒரு ஐபிஎஸ், எஸ்பி, அந்த ரேஞ்சில் டிஎஸ்பி, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய, அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, அவங்களாம் கூட நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் கால்ஸ், சார் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வருது, எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா, ஹோல்டு பண்ணலாமா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, நிறைய டவுட்ஸ். அப்போது அரசு அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் சிம்ம ராசி என்பவர்களை இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சஸ்பெண்டில் இருக்கீங்க, அல்லது ஒரு சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் வாராகியின் அருளோடு, அன்னை வாராகியின் அருளோடு சிம்ம ராசி அன்பர்களே மீண்டும் அந்த இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்பான சிம்மராசி அன்பர்களே, சூரியனை ஆதிக்கமாக கொண்ட சிம்மராசி அன்பர்கள், சூரியன் அப்படின்னாலே ஆளும் கிரகம். ஆளும் கிரகம் மற்றும் சூரியனோட ஒளியில் தான் மற்ற அத்தனை கிரகங்களுக்கும், மற்ற 8 கிரகங்களுக்கும் ஒளி கிடைக்கக்கூடியது சூரியனால் தான். அப்படியேற்பட்ட இந்த சூரியனை ஆட்சியாக பெற்ற சிம்மராசி அன்பர்களே, ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிறது சிம்மத்தில் தான் இருப்பார். அப்போ சிம்மராசியிலேயே சூரிய பகவான் இருக்கார். எப்போ ஒருத்தருக்கு ராசியில் ராசிநாதன் இருந்தால் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். அதை தமிழில் சொல்லணும்னா வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ இந்த சிம்மராசி அன்பர்கள் சேர்ந்த அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, வேலைக்காக, அதாவது அரசு தொடர்புடைய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். சரி, என்ன விதமான வெற்றி கிடைக்கக்கூடியது? அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கும். அதே போல் ஒருத்தவங்க பொறுத்தளவுக்கு அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அரசியல்வாதியாகவும் சாதிக்க முடியும். நம்ம 10ஓட 1 11 இருக்கிறத விட 10ல் 1 இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும். சூரியன் தான் மொத்த கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்குறவர். அப்படியேற்பட்ட சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அரசியலை சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமாக்க, கண்டிப்பாக கொடிகட்டி கிடக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னாக்க சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கார். சுக்கிர பகவான் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் கலத்திர காரகன் அப்படிம்போம். திருமணத்திற்கு உண்டான காரகன் அப்படின்றது சுக்கிர பகவான். அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. சாமி எனக்கு ஏன்னு தெரியல, திருமணம் தடையாகவே வந்துகிட்ருக்கு, தாமதமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக பையன் பார்த்துட்டு இருந்தேன், நடக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். அடுத்தது 2ஆம் இடத்துல கேது பகவான். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுக்கு இடம் கொடுத்தவர் புத பகவான் 12ல் இருக்கார். அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக பிரகாசமாக இருக்குது.
ஒன்றும் இல்லை, படித்த படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக நான் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளியூர் மானம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு உண்டான விசா, அதற்கு உண்டான க்ரீன் கார்டு, அதற்கு உண்டான பிஆர் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பெற்று அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறார். இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி கல்யாணமான தம்பதிகளுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் நிகழக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மாதம் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்க ராசிநாதனான சூரிய பகவானே ஆட்சி பெற்று இருக்கார். உங்களுடைய 7ஆம் இடமான லைஃப் பார்ட்னர் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கார். அதனால் இந்த காலகட்டங்களில் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டு, தேவையற்ற டிபேட்டு, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது நம்ம விட்டு கொடுத்தோம்னாக்க கெட்டு போக மாட்டோம், கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் இந்த 31 நாளும் நாம் அதாகப்பட்டது சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் அமைதியாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு போனோம்னாக்க இனிமையான குடும்பமாக இருக்கும். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார வேற்றுமை வந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ளார வேற்றுமை வந்து சண்டை வந்தாக்க அந்த குடும்பத்தில் நாராசமாக இருக்கும். அதை பார்க்குற குழந்தைகளும் வெறுப்பில் இருக்கும். அதனால் இந்த ஆவணி மாதம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதுனால சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்ப்பது நல்லது. சரி, ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 8ல் இருக்கார் அப்படின்னாக்கல நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கணும். அப்போ இயற்கை பாவியான ராகு 8ல் இருக்கார். அப்போ கெட்டவர் கெட்டிடுமாம் ராஜயோகம். அப்போ வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க, வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க, வெளிமாநிலத்தில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பண்ணணும்னு முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேர். தொழில் ஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குருவும் அங்காரகனும் சேர்ந்து இருக்கிறதுனால, குரு மங்கள யோகமாக இருக்கிறதுனால தொழிலில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதெல்லாம் வெற்றி பெறக்கூடியது. அப்போ சிம்மராசியை சேர்ந்தவங்க புதிய தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணினா இந்த ஆவணி மாதத்தில் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். சரி, அதே போல் அந்நிய தேசத்துக்கு போயிட்டு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். அது எப்படி சாமி வெற்றி கிடைக்கும் அப்படின்னாக்க 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிறதுனால கோதண்ட ராகு ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போயிட்டு புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தேசத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்து தொழில் தொடங்கி மாதம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆவணி மாதத்துடைய ஒரு கிரக அமைப்பு பார்க்கும்போது ஆவணி 10ஆம் தேதி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனத்துக்கு செவ்வாய் போகிறார். அதே நாளில் சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போவார். ஜென்மராசியிலிருந்து கன்னிக்கு போவார். ஜென்மராசியில் இருக்கும்போது சூரியன் இந்த மாதம் ஆவணினால சூரியன் அங்கே இருக்கார். சூரியனோட ஒரு மாத கிரகம் சுக்கராச்சாரியர் 10ஆம் வீட்டு அதிகாரி, 3ஆம் வீட்டு அதிகாரி, 3ம் 10ம் உள்ள அதிகாரி ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கு. சூரியனில் உட்கார்ந்து நமக்கு ஒரு தைரியமும் விவேகமும் துடிச்சலும் செயல்பாடும் எதிர்ப்பு சக்தி, பகையற்ற நிலை, பகைகள்லாம் காணா போடுவாங்க. வில்லங்கம் பண்ணி கூத்தடிச்சு நழிக்கணும் நாசம் பண்ணால் போனோன்னு பார்த்தோன்னா அது நடக்காது. இந்த மாதம் நடக்காது. அவங்க இருந்தால் தான் என்ன பண்ணுறதுக்கு, ஏதாவது நிமிஷம் பண்ணுறதுக்கு எல்லாம் காணா போடுவாங்க. ஸ்மூத் செயலிங் இந்த மாதம். நடுக்கடலை கப்பல் போகும்போது ஸ்மூத்தாக போகும். 10 இடத்துல ஆட்டம் மாட்ட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அது மாதிரி ஸ்மூத் செயலிங்கில் இங்கே வந்து ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக போகும். நிறைய நேரம் நீங்கள் டிவோட் பண்ணலாம், தெய்வத்துக்கு இது பண்ணலாம், பண்டிகைகள் இது பண்ணலாம், உறவுகள் இது பண்ணலாம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறது என்னென்ன ஒரு மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷனை பண்ணலாம், மீட்டிங் போடலாம், சொல்லலாம், அங்கங்கே ஆட்களை புதுசு அப்பாயின்ட் பண்ணலாம், அதெல்லாம் செயல்படலாம்.
எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் கட் பண்ணுறது வழி பண்ணலாம். ஆதாயம் எங்கே இருக்கும் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் பிடிக்கலாம். புது புதுசாக மார்க்கெட்டிங் இங்கே இருக்குது, தேவை எங்கே, டிமாண்ட் எங்கே இருக்குது, இங்கே தந்தவரை ஆட்சி அது எப்படி நம்ம நம்மளுடைய இது பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும், இருப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் எத்தனையோ இருக்குது. அடுத்ததான் சைஸ் இப்படி மாற்றிக்கணும். வியாபார தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் கூடயே புதன் சம்பந்தப்பட்ட தொடர்பு வருது. கடகத்தில் இருந்த புதன் சிம்மத்துக்கு போயிடுவார். இப்போ சூரியன் சிம்மன் உட்காந்துருப்பார். அடுத்த வீட்டில் சுக்கிராச்சாரியர் உட்காந்துருப்பார். கேதுவோடு இருக்க குருனுடைய பார்வையினால் தோஷம் போயிட்டே இருக்கும். கண்ணியில் வருது. ஸோ குரு எங்கோ வந்திருக்காருன்னா ஜீவன கர்மத்தான் சொல்லக்கூடிய 10ஆம் வீடு சிம்மத்துக்கு ரிஷபத்தில் இருக்கார். கவலைப்பட தேவையில்லை. குருவனுடைய பார்வை எல்லாருக்கும் வேணும். சுக்கராச்சாரியாருக்கு 3 அவருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். குரு ஒருத்தர் மூலம் பார்க்குறதுனால தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் நிம்மதி, பீஸ்ஃபுல் லைஃப். வந்த பணம் நல்லபடியாக செலவையணும், திருப்தியாக இருக்கணும். எதுக்கோ செலவு பாழாகக்கூடாது, எதுவுமே பயன்படாத புட்டியில் போய் உட்காந்துக்கூடாது. புட்டியில் போய் உட்காந்து பத்திரமா வச்சுன்னு தத்தம்னா பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அது பிளாக் பண்ண மணிலாம் இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் பிஸ்னஸ்மேன் அவ்வளோ பெரிய பில்லியனர் ட்ரில்லியனாக இருக்கான எந்த சுச்சுவேஷன் கையாளுற அளவுக்கு இருக்குன்னா அவன் பணம் ஃபுல்லாக வெளியில் இருக்கும். ஸ்ப்ரெட் ஓவர் டு எவ்ரிபடி. ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பேங்கில் பொட்டியில் வச்சுக்க மாட்டான், இப்படிலாம் இருக்காது. ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஊரில் கிடையாது. ஓரளவுக்கு போட்டு பத்திரமா ஊட்டியில் வச்சுருவாங்க. பயம், டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது, இதெல்லாமோ இருக்குது. இந்த பழைய பிரிட்டிஷ்கார சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு எதுக்கு அது வியாபாரிகளுக்கு நம்ம அதோ இதுக்கு சொல்கிறேன்னா, சிம்மத்தில் பொறுத்த வரைக்கும் கடத்தரமான சனீஸ்வரர் கடத்தரத்துலேயே வாழ்ந்திருக்கார். வக்கரமானாலும் சனீஸ்வரர் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ராகு கேது பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சிம்மத்து 2ஆம் வீட்டில் கேது, சிம்மத்தில் சப்தமத்தில் சிம்மத்தி அஷ்டமத்தில் ராகு உட்காந்துருக்கார். சப்தமத்தில் கேது சனீஸ்வரர் அக்கரத்தோடு இருக்கார். இதில் சனீஸ்வரரும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிகிட்டு இருக்குங்க. அதனால் இதெல்லாம் என்ன நிறைய இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த குரு அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் கவலை இல்லை. குரு தன்னுடைய சிம்மத்தினுடைய 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். செவ்வாய் மூவ் ஆகிட்டார். இந்த மாதம் போய்டுறார். செவ்வாய் 10ஆம் தேதி, ஆவணி 10ஆம் தேதி மிதுனத்துக்கு போய்டுறார். உடனே சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரனும் போய்டுறார், கன்னிக்கு போய்டுறார். ஆக மொத்தம் ஒரு போதுமே, இந்த நாளில் பீஸ்ஃபுல் லைஃப் போதுமே. எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலுமே இந்த சிம்மத்துக்கு பிரச்சனை, பகை, அவரே தான் பகை ஆயிடும். அந்த பகையே இல்லை. நல்ல என்டர்டெயின்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் ஆரோக்கியம் நன்னா, கண்கூட நன்னாவே இருக்கும். புதுசாக பிரச்சனைகள் இம்சப்பட்டு இருக்குது. காலம் போய் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமணி மாதத்தில் ஊரெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், நமக்கு பிரச்சனையும் இல்லை. பாரத பூமி மட்டும் ரொம்ப செழிப்பாக இருக்கும், நன்னா இருக்கும். திடீர்னு மழை, திடீர் வருது, வெள்ளம், அது இது வருது. இந்த மாதம் பிளாக் பண்ணி வச்சுருக்கான் எல்லாத்தையும். புதனும் சனியும் தொடரும், சுக்கிரனும் சனியும் தொடரும் வந்தாலும் மழை பெய்யும். அந்த சனீஸ்வரன் மக்கரமானதால மழை அப்படி சினிமா ஸ்டண்ட்டு மாதிரி அப்படி காமிச்சிட்டு போய்டுறது, இல்லைன்னா எங்கேயோ நாசம் பண்ணிடுறது, இப்படிலாம் இருக்குது. அது எப்படி இருந்தாலுமே புதன் தொடர்பு வருது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வரும்போது மழைகள் பருவங்கள் தந்தா மாதிரி பெய்யும் கொள்றதுக்காக ஒரு பாதகம் இல்லை. ஆனால் பெஞ்சாலும் தண்ணியெல்லாம் பாழாக போகும். அதுக்கு தான் சொல்ல, ஏன்னா அதுக்கு சனீஸ்வரன் மக்கறதுனால அப்படி ஏதோ நல்லது நடக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனையே இருக்கக்கூடாது. நமக்கு அடுத்தவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. இது வெளிவட்டாரத்தில் அதிக பிரச்சனைகள் இருக்கும். நம்ம மூக்கு நுழைக்காக இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசியில் பிறக்குதுங்க. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத
சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. அதாவது ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். சிம்ம ராசி அவருடைய சொந்த வீடு. அப்போது மற்ற ராசிக்கெல்லாம் எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சூரிய பகவானை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும், பார்த்து வணங்க முடியும். இப்போ வந்து தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க, குருவெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ரிஷபராசினா சுக்கிரன்லாம் தெரிய மாட்டார், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் சூரிய பகவானை எப்போவுமே காலையில் 6 to 7 நம்ம நேரடியாக பார்க்க முடியும், பார்த்து அவரை வணங்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆவணி மாதத்தில் வந்து 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையில் 6 to 7 காலையில் சூரிய ஹோரையில் அவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே வளர்ச்சி மற்றும் உயர்ந்த நிலையை மட்டும் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை வணங்கணும். 6 to 7 சூரிய ஹோரையில் வணங்குறது சிறப்பானது. எப்போவுமே வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைய மாட்டீங்கங்க. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருப்பார். அதனால் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு உண்டான நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டுக்கு உறுதியாக உண்டுங்க இந்த மாதத்தில். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா 22, 23 வந்து ஆகஸ்ட் 22, 23 வந்து சந்திராஷ்டம நாட்களாக வருது. உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து எப்போ லக்கி டேட்டு அப்படின்னா, செப்டம்பர் வந்து ஆகஸ்ட்டில் வந்து 19, அதே மாதிரி செப்டம்பரில் வந்து செப்டம்பர் 1, 10 இந்த 3 நாட்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியான டேட்டு. அதே மாதிரி கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்சு, அதே மாதிரி ரூபி பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரு, அதே மாதிரி ஆலிவ் க்ரீன், இந்த 3 கலருமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான கலர் இந்த மந்த்து. இது வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயங்களுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலாம். இந்த கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடுங்க, அல்லது கர்ச்சீஃபையாவது வச்சுக்கோங்க. இது இன்னும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கும். தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகம் பெற்றிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் குருமங்கள யோகம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களோட ராசியிலே இருக்கார். அப்போ வந்து என்னென்னா, தொழில் புதுசாக தொடங்குறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மாதம். இது மாதிரி ஐடியா இருந்தால் கூட, தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் கூட இந்த மாதம் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. புதிய பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் வேண்டாம், நம்ம புதுசாகவே தொடங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களாலும் அந்த பார்ட்னர் விலகிட்டு உங்கள்கிட்டயே தொழிலை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள், உற்பத்தி சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலெலாம் வந்து நல்ல இன்கம்மு, லாபம்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம்தான். இதில் வந்து என்னென்னா, புதனும் வந்து உங்களோட ராசியில் இருக்கார். 2, 11 கூடையவர். நல்ல வருமானம், லாபம்லாம் கிடைக்கக்கூடிய மாதம்தான். போன மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் பல மடங்காக சேர்த்து இந்த மாதம் வந்து நல்ல வருமானமும் இன்கமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம். யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, சிம்ம ராசிக்கு உறுதியாக நல்லது நடக்கும். வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. சுறுசுறுப்பை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து டைமை கீப்பப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, டைமுக்கு சூரியன் வருவார். அந்த டைமை கீப்பப் பண்ணுற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில் சக்ஸஸ் தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. டைமை கீப்பப் பண்ணுற விஷயங்கள் மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும். இந்த டைம்னா டைம், சூரியன் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவார். அதே மாதிரி அஸ்தமனம் ஆகிறதும் அதே மாதிரி தான். பட் ஆனால் உழைக்கணும் அப்படி வந்துட்டு அதுக்கு டைம் பார்க்கக்கூடாது. எந்த டைம் எவ்வளோ டைம் ஆனாலும் அந்த உழைப்பு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பல மடங்காக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அனுகூலமும் இன்கம் நல்லா வரும். வருமானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானமாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பேச்சு. அதாவது வக்ரச்சனி வந்து பார்த்திங்கன்னா புதனை பார்க்குது. புதன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு ஸ்தான அதிபதியை புதன் பார்க்குறாரு. அப்போது தேவையில்லாத விஷயங்கள், விவாதங்கள் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அமைதியாக இருந்தீங்கனாலே பல கோடிகளை சம்பாதிச்சிடலாம் இந்த மாதம். அதே மாதிரி தொழில் ரீதியாக வர கிளைண்ட்டுக்கிட்டேயோ கஸ்டமர்கிட்டேயோ உங்களுடைய விவாதங்களை வைக்காதீங்க. அவங்க ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிம்மராசிக்கு மெயின் பாயிண்ட் என்ன, அதாவது மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய குறைகளை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்காது சிம்மராசிக்கு. அது வந்து நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் அதுதான் உண்மை.
உங்களுக்கு யாராவது உங்களை குறை சொல்லிட்டாலே அவங்க மேலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருத்தங்கள் வந்துடும். பட் ஆனால் எதுக்காக சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்குன்னு நீங்கள் யார் குறை சொன்னாலும் வந்து அதை இது பண்ணணும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன விஷயத்துக்காக நம்மளை இப்படி சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் மட்டும்தான். அதே மாதிரி படிக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பர் மாதமுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்லாம் இந்த மாதம் வரும். அதே மாதிரி ஏதாவது திடீர்னு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து தொழிலுக்காக ஒரு பெரிய வண்டி எடுக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த ஆவணி மாதத்தில் அதுக்கு உண்டான இது இருக்குது. அதே மாதிரி தொழிலுக்காக இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த ஆவணி மாதத்தில் அதுவும் உண்டு. தொழிலுக்காக தொழில் ரீதியாக இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. நீங்கள் அதில் என்னென்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது கவனமாக பார்க்கணும். ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு வாங்குங்க. வக்ரச்சனியோடைய பார்வை வந்து புதனுக்கு இருக்குது. புதன் தான் டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பார்த்துக்கோங்க. படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா புதன் 4ஆம் இடத்துக்கும் சனியோடைய பார்வை இருக்குது, வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. கல்வி ஸ்தான அதிபதி யார்? புதன். அவருக்கும் வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. படிக்கிறத ஓவராக நீங்கள் போடணும். அதாவது எஃபர்ட் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா அதை 6 மணி நேரமாக மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஒரு 80% அதாவது 90%க்கு வந்து நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, 100 மார்க்குக்கு எய்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 மணி நேரம் எஃபர்ட் போட்டால் தான் அதில் 80% உங்களால் ரீச் பண்ண முடியும். ஏன்னா உங்களை டைவர்ஷன் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதாவது சனி வக்ரச்சனி வந்து புக்கை எடுத்து வச்சாலே இப்போ சினிமா பாட்டு இந்த ரீல்ஸு இதுதான் மைண்டுக்குள்ளே வரும். சில பேர் புக்குக்குள்ளேயே செல்ஃபோனை வச்சு தள்ளி விட்டுட்ருப்பாங்க. இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பேரண்ட் வந்து என்ன பண்ணணும், தன்னோட குழந்தைங்கள கவனமாக இருக்கணும். அதுவும் 10th +1 +2 படிக்கிறவங்க முக்கியமாக வந்து படித்தா மட்டும்தான் வாழ்க்கை. இந்த சனி வந்து உங்களுக்கு வக்ரச்சனி வந்து அஷ்டமது சனியாகவும் மாறும். அதனால் சனியோடைய பொசிஷன் வந்து நல்ல அனுகூலமாக இல்லை யாருக்கு, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதனால் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும். வாலண்ட்ரியாக பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ்லாம் சொல்லி பாருங்கள். படித்தாதான் எனக்கு வாழ்க்கை, படித்தாதான் நல்ல பொசிஷனுக்கு வர முடியும்னு சொல்லி பார்த்தா மட்டும்தான் படிப்பில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். நீங்களாகவே உங்களைய மோட்டிவேட் பண்ணிக்கங்க. வேறு யாரும் அதுக்காக வரமாட்டாங்க. பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம். நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நீங்கள் புது புது முயற்சிகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும். இவ்வளோ நாளாக நிறைய விஷயங்கள் பாதகமாக இருந்திருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக இது இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஒற்றுமைகள் வரும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். 5ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி விரய ஸ்தானாதிபதி இருக்கார். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பிரேக்கப் ஆகிறது, வீட்டில் தெரிஞ்சு அது பெரிய இஷ்யூ ஆகிறது, இதெல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் வெளியில் போகும்போது எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய கலத்தரம், அதாவது கணவனோ மனைவிக்கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது நல்லது. வக்ரச்சனியோடைய பார்வை புதனுக்கு இருக்குங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் மேலே அவதூறு பரப்புறதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அனுகூலமான மாதமாகவும் இது இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு அவங்க எதிரிகள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கும் இது அனுகூலமான மாதமாக இருக்கிறனால இந்த மாதத்தில் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி அல்லது அவதூறுகள், ரூமர்ஸ் வர்றது, வதந்திகள் வரதெல்லாம் அதிகமாக இந்த மாதத்தில் வரும். இது எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சி அதை தட்டி விட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, இல்லை யார்கிட்டையாவது யாரை பற்றி பேசுகிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கால் இந்த மாதிரி மெசேஞ்சரில் சேட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதுவே உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரும். வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ராசி அதிபதி சூரியனுடைய பார்வையும் இருக்குது. உங்களுக்கு மெயினாக வந்து பேர் புகழ்
நேம், குட் நேம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல முன்னேற்றமான மாதமாக தான் இது இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மீடியா முன்னாடி பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுல ஈஸியாக வந்துடும். அது இப்போ தேவையில்லாத தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ரெஷர்லாம் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் யோசித்து செய்யணும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையாது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லா இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில், உத்தியோகம் இதெல்லாமே ரொம்ப டாப்பில் தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நல்ல அனுகூலமான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.